வணக்கம் நேயர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க இட்லி சுடலாம். அரிசி வேண்டாம், உளுந்து வேண்டாம், உடனே இட்லி சுட்டுடலாம். வாங்க. கோதுமை ரவை எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. 1 மணி நேரமாக ஊறுதுங்க. அது நல்லா. இது சாதா ரவை ஊற வச்சுருக்கேன். வறுத்தது வறுக்காது, நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது தயிர் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஜவ்வரிசி ஊறணுங்க. இந்த பாருங்க, நல்லா ஊறணும். இதை இப்போ கொஞ்சோண்டு சோடாப்பு போடலாம், உப்பு போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு உடனே நம்ம இட்லி ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப நேவாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஊற்றிடலாம். வாங்க. இப்போ இட்லி ஊற்றியாச்சுங்க. நல்லா தண்ணி கொதிச்சோன்னா வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டுங்க. இப்போ நம்ம வச்சிடலாம். இட்லியை ஊற்றி கொதிச்சோன்னா வச்சாதாங்க நல்லாயிருக்கும். வேகட்டுங்க. இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஜவ்வரிசி கோதுமை ரவை வச்சு நம்ம இட்லி சுட்டுருக்கோங்க. ரவை எல்லாம் கலந்து இட்லி சுட்டுருக்கோம். சுகருக்கு நல்லதுங்க, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி சட்னி கூட நம்ம சாப்பிட்லாம்.